எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் இந்த கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இது. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு கட்டி பூண்டை வந்து நல்லா தோலோட இடிச்சு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நான் வந்து ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த கத்திரிக்காய் ஃப்ரைக்கு நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை வந்து சிம்மில் ஒரு 10 நிமிஷம் விடுங்க. 10 நிமிஷத்துல கத்திரிக்காய் நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்துடும். அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். இந்த கத்திரிக்காய் வறுவல் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். லெமன் ரைஸ்க்கு நல்லா இருக்கும். தயிர் சாதம் எல்லாத்துக்கூடவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா சுட சுட சர்வ் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டான ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.